கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து அநேக விதமாய் சொல்லியிருந்தாலும் சில பிரபலமானவர்கள் சொன்ன 4 வாக்கியங்களை இந்த இடத்திலே நான் சொல்ல விரும்புகிறேன். ஒருவர் சொன்னார், என்னுடைய புத்தக அலமாரியிலே ஒரு மிகப்பெரிய பைபிள் இருக்கிறது, அதைவிட என் கையில் வைத்திருக்கும் வேதாகமம் தான் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொன்னார். அப்படியானால் தேவனுடைய வசனத்தை வாசிக்காமல் எங்கோ வைத்துவிட்டு அதை ஒரு திடப்பொருளாக பேணிக்கொள்வதை விட அதை வாசித்து கற்றுக்கொண்டு அதில் வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் முக்கியம் என்று அவர் சொன்னார். மற்றொருவர் சொன்னார், அநேகர் பரிசுத்த வேதாகமத்தை நிராகரிப்பதை கண்டிருக்கின்றேன், அதில் அது சரியில்லை இது சரியில்லை என்று சொல்வதை கேட்டிருக்கின்றேன். அதை அவர்கள் நிராகரிப்பதற்கு பரிசுத்த வேதாகமத்திலே காணப்படும் முரண்பாடுகள் காரணம் அல்ல, அவர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டவைகளுக்கு முரண்படுகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பரிசுத்தமாய் வாழ விரும்பவில்லை, வாழ முடியவில்லை என்று தங்களுக்கு தங்களை சொல்லிக் கொள்கிறவர்கள் அவர்கள்தான் பரிசுத்த வேதாகமத்தை நிராகரிக்கிறார்கள். அதைத்தான் தேவகுமாரன் சொல்லுகின்றான், சத்தியவான் எவனும் சத்தத்துக்கு செவி கொடுக்கின்றான், இருளிலே வாசம் பண்ணி இருளிலே மறைந்து போகிறவன் ஒளியிடத்திற்கு வரமாட்டான், வந்தால் அவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாகிவிடும், அதனால ஒளியிடத்துக்கு வராதிருக்கிறான். இதுதான் இன்னைக்கு மக்கள் அநேகர் வேதாகமத்தை நிராகரிப்பதற்கு காரணம் என்று சொல்கின்றார். இன்னொருவர் சொல்கிறார், பரிசுத்த வேதாகமம் என்பது சிறையில் அடைக்கப்பட்ட ஒருவனுக்கு திறந்திருக்கிற ஒரு ஜன்னல், அதன் வழியாக மட்டும்தான் அவன் வெளியிலே சூரியன் உதிப்பதும் மறைவதும் உலகிலே என்ன நடக்கிறது என்பதையும் காண முடியும். அதே போல்தான் பரலோகத்தை குறித்து நமக்கு காட்டுகிற ஒரே ஜன்னல் பரிசுத்த வேதாகமம் தான். எல்லாமே தெரிந்து விடாது, ஆனால் பரலோகம் இதன் வழியாகத்தான் தெரியும். இதுவும் இல்லை என்றால் பரலோகத்தை நாம் ஒரு வகையிலும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொல்கின்றார். 4வதாக ஒருவர் சொன்னார், இந்த உலகத்தில் உள்ள புத்தகங்கள் எல்லாவற்றிலும் பயனுள்ள ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். எல்லா புத்தகங்களையும் மறுதலித்து அதில் சொல்லப்பட்டவைகளை மாற்றி வேறொருவர் எழுதுவார். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை விமர்சிக்கிறார்கள், பொய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒருவனாவது அதில் சொல்லப்பட்ட சத்தியத்தை இல்லை என்று மறுதலிக்க முடியாது. அது வாழ்க்கை நெறியை காட்டுகிறது, அந்த நெறிகள் தவறானது என்று ஒருவனும் சொல்ல முடியாது. அப்படியானால் பாவத்தை நேசிக்கிறவர்கள், பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடிய விரும்புகிறவர்கள், சத்திய வேதம் ஒன்றும் சத்தியம் அல்ல, அது சாதாரணமானது என்று சொல்கிறவர்கள் கூட அதில் இருக்கிற சத்தியத்தை எதிர்த்து நிற்க மாட்டாமல் தங்களுக்கு தாங்களே குற்ற உணர்வோடு தான் அப்படி செய்கிறார்களே தவிர ஒருவனும் குற்றம் உள்ளது என்று சொல்ல முடியாது. எனவேதான் நான் எல்லா புத்தகங்களையும் விட அந்த புத்தகத்தை நேசிக்கிறேன் என்று சொன்னார். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. சங்கீதம் 119:130, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். மகத்துவமான வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை கொண்டுதான் நாம் பரலோகத்தை காண்கின்றோம். உலகிலே நம்பப்படத்தக்க ஒரே புத்தகம் தேவன் நமக்கு அருளிய பரிசுத்த வேதாகமம். அது நம்மை கண்டித்து உணர்த்தினாலும் செம்மையான பாதைக்கு நம்மை திரும்பும்படிக்கு வழிகாட்டுகிற ஒன்று. அதை புத்தக அலமாரியில் வைத்திருப்பதை விட வாசித்து பயன்பெற வேண்டும். இப்படிப்பட்ட நல்ல கருத்துக்களை நாம் மனதிலே தாங்கி கர்த்தருடைய வேதத்திலே பிரியமுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.